நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதுல 18ஆம் வசனம் கூட வாசிப்போம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தன்னைத்தானே புகழுகிறது என்ன பண்றது? அது வீண் புகழ்ச்சின்னு சொல்லப்படுகிறது. நம்ம தன்னைத்தானே நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவங்க இப்போ தன்னைத்தானே மேன்மைப்படுத்துறவங்க, தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது. சாத்தான் என்ன பண்ணுவான்? தேவனை போலவே என்ன பண்ணுவான்? உயர்த்தி கொண்டு ஜனங்கள் அன்னைக்கு வஞ்சித்து நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போவான். தேவனுடைய மகிமையை திருடுகிற சாத்தான். இந்த இடத்துல தன்னைத்தானே உயர்த்துகிறவன் ஸ்தோத்திரம். தன்னைத்தானே நேச்சர் பார்த்தீங்கன்னா, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்? தன்னைத்தானே என்ன பண்ணான்? அவன் பெருமையாக எண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய விளைவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா பண்ணும். அப்ப நம்மளை இது பண்ண வசனம் சொல்றது, கர்த்தரால் புகழப்படுகிறவனு. அதை பாருங்க, தன்னைத்தான் புகழ் உத்தமன் அல்ல. அப்ப உத்தம யார் சொல்லணுமா? கர்த்தர் தான் சொல்லணும். நீ உத்தமன், உண்மை உத்தமமானவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். மனுஷன் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருவான், ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணும்? சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நம்ம படிச்சிடலாம், எல்லாம் கொடுக்கலாம், என்னென்னமா டிகிரிலாம் எல்லாம் வாங்கிடலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? டிகிரியும் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். அதுதான் நம்மளுக்கு வேல்யூஷன். சோத்திரம். மற்ற பூமி எதுவுமே வேல்யூஷன் கிடையாது. ஆண்டவர் நம்மளை பாராட்டுறதான் பயங்கரமான வேல்யூஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று எழுதப்பட்டது. உத்தமனுக்கு யார் துணையா? உலகம் துணை அல்ல, சொந்த பந்தம் துணை அல்ல. உத்தமனா இருந்தா யார் துணையா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பாரு. சோத்திர. இக்கட்டான நேரத்துல, பிரச்சனை நேரத்துல, தோல்வியான நேரத்துல, துவண்டு போன நேரத்துல, சோர்வுடன் விளைவின நேரத்துல உத்தமனுக்கு யாரு துணைங்க? அவன் யோபுக்கு கர்த்தர் துணை இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று எழுதப்பட்டது. அவன் தன்னைத்தானே எனக்கு அவ்வளவு சொத்துன்னு சொல்லல. அவனை பற்றி என்ன பண்றான்? இவ்வளவு சொத்து மதிப்புகள் அவனுக்கு இருந்தது, ஆனா மறுபடியும் தேவனை ரெண்டத்தனையாக கர்த்தர் ஆஸ்வதித்தார். அவன் 4 தலைமுறைகளை கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை. தேவனை என்ன பண்றாருங்க? சாட்சி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த முழு உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் யோபு என்ன பண்றாரு? ஆமா, அது சொல்றாரு, எனக்கு உத்தமமானவன். இன்னைக்கு உண்மையா வாழ்றவங்க வாழ்க்கையில தான் பிரச்சனை அதிகமா. ஃபர்ஸ்ட் உண்மையா வாழ்றதான் பிரச்சனை வருது, உத்தமமாக பிரச்சனை வருது. எல்லா அநியாயம் செய்யறா, நம்மளும் சேர்ந்து அநியாயம் பண்ணிட்டு போறோம். எல்லாம் போய் சொல்றான், நம்ம அப்படி போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா உங்கள் உத்தமத்துக்கு பதில் நிச்சயமா வரும். பலன் நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பாருங்க. உத்தமனுக்கு தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு துணையா இருப்பார். யோபுக்கு துணை நின்று பாதுகாத்த தேவன் அல்லவா? சரீரத்துல எந்த ட்ரீட்மெண்ட், எந்த ஆசிரியர் பண்ணாலும் அவனுக்கு சுகப்படுத்த முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு வியாதி யோபுக்கு இருந்தது. அவனுடைய சரித்திரம் சொல்லுவது, அந்த ரவுண்ட் ரவுண்டா ஓட்ட துளுவ அப்படியே அது உள்ள தொலைதலையா இருக்குமா, அப்படியே உடம்பு சரீரம் ஃபுல்லா யோபு. அவன் சரீரத்திலே வேதனை, வாழ்க்கையில பயங்கரமான இன்னும் இதுவரைக்கும் யாருடைய. ஆனாலும் பாருங்க, அந்த வேதனையும் துன்பனை கர்த்தர் என்ன பண்ண? உத்தமமாய் பின்பற்றினான். அவன் தன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு அவ்வளவு சுத்துறோம் இல்ல, எதுவும் சொல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவன் வாயிலிருந்து கூட என்ன பண்ற? தேவனை குறித்ததான பாவம் செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் துணை இருப்பார். கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன உயர்வு கொடுப்பார். நம்ம தன்னைத்தானே நம்ம மேன்மைப்பட்டிருக்கல, கர்த்தர் நம்மளை நம்ம நிச்சயமா உயர்த்துவார். வசனம் சொல்கிறது, கர்த்தராலே புகழப்படுகிறவன் அவன் தான் உத்தம. நம்ம உத்தமத்துல உறுதியா இருந்தியா? சொல்றாங்கல்ல, உத்தமத்துல உறுதியா இருந்தே அப்படின்னு. ஆனா உத்தமத்துல உறுதியா இருங்க. சோத்ரா. புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு தருவா. உங்களுக்கு உயர்வு நிச்சயமா வரும். உங்க உண்மைக்கு நிச்சயமா உயர்வு உண்டு.
நீ கர்த்தரை உண்மையா தேடுறீங்க பாத்தீங்களா, அதிகாலை இருட்டோட ஆண்டவரை தேடுறீங்க பாத்தீங்களா, உங்க குடும்பத்துக்கு உண்மையா இருக்கு பாத்தீங்களா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க பாத்தீங்களா, உங்க மனைவிக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க பாத்தீங்களா, உங்க கணவனுக்கு உண்மையா இருக்கீங்க பாத்தீங்களா, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தன்னைத்தானே உயர்த்தணும்ல, கர்த்தரை உயர்த்தப்படும் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நிச்சயமா உங்க ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களை தேடி வரும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனையோ பேர் செய்யறாங்க, அவங்களாம் என்னமோ கெட்டவங்க அநியாயம் பண்றவங்களாம் புகழ்ச்சி தன்னைத்தானே மேல வந்துடுறாங்க. இல்ல கர்த்தரே உங்களை உயர்த்துவார். சங்கீதக்காரன் தாவீதை கர்த்தரை உயர்த்தினாருங்க, அந்த தீபம் எரிந்தது. உங்களுடைய தீபம் கர்த்தர் எரிய வைப்பார். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். ஆண்டவரே தன்னைத்தானே புகழ உத்தமன கர்த்தரால் புகழப்படும் உத்தமன் என்ற பிள்ளைகளை உத்தமம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.